பொதுவாக மல்லிகை செடியில் பார்த்திங்கன்னா அந்த செம்பேன் பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெயில் காலங்களில் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த செம்பேன் பிரச்சனை இருந்துச்சுனாவே நம்ம என்னதான் அடி உரங்கள் கொடுத்தாலும் சரி, இலைகள் மேலே தெளிக்கக்கூடிய உரங்கள் கொடுத்தாலும் சரி, அது நம்ம செடிகளுக்கு முழுமையாக கிடைக்கவே கிடைக்காது. இந்த செம்பேன்கள் பார்த்திங்கன்னா இலைகளுக்கு பின்னாடி வந்துட்டு நரம்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு ஒட்டி இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது, திருப்பி பார்த்தாலும் கூட தெரியவே தெரியாது, அவ்வளோ சின்னதாக இருக்கும். இது என்ன பண்ணணும்னா அப்படியே நம்ம இந்த ஒட்டுண்ணி மாதிரி இருந்துக்கிட்டு நம்ம செடி கொடுக்கக்கூடிய அனைத்து சத்துக்களையும் இது உறிஞ்சிடும். அதன் பின்னாடி இலை ரொம்ப நாள் கழித்து அப்படியே பழுத்து உதிர்ந்து போயிடும். எந்த பூக்களும் வராது, வர பூக்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக போயிடும், அல்லது வந்துட்டு கருகிற மாதிரி ஆகி போயிடும். நம்ம கொடுக்குற மருந்துகளுமே எதுவுமே வேலை செய்யாது. இது அனைத்தும் செய்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த செம்பேன் தான். இப்படிப்பட்ட செம்பேன் பிரச்சனைக்கு நிறையா பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறது எக்ஸோடஸ் அப்படிங்கிற மருந்து. நிறையா யூடியூப் சேனல்லையும் இந்த மருந்து தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது உண்மையிலேயே பவர்ஃபுல்லான மருந்தா? நான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வெர்டிசிலியம் லக்கானி, பெவேரியா பேசியானா இது மாதிரி மருந்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இந்த பிரச்சனையும் அதிகமாக வரதில்லை. ஆனால் நம்ம மல்லிகை விவசாயிகள் நிறையா பேர் வந்துட்டு இதை பற்றி பேசிகிட்டே இருந்ததுனால இதை பற்றி நம்மளும் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ளே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸோடஸ் மருந்தில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணுமில்ல. எக்ஸோடஸ் பார்த்திங்கன்னா பயோஸ்டிமுலண்ட் அப்படின்னு தான் வந்துட்டு அவங்க பேனர்லேயே போட்டிருக்காங்க. ஆனால் மற்றபடி இந்த சின்ன சின்ன பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எந்த மருந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி எதுவுமே தெளிவாக போடலை. ஆனால் பார்த்திங்கன்னா சீவீடு எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, அதே மாதிரி கேமலியா சீடு எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது அப்படிங்கிற மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீவீடு எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு இந்த கடல்பாசி உரங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு சின்னதாக பேசியிருக்கோம். என்னென்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அனைத்து சத்துக்களையும் கொண்டது, அனைத்து ஹார்மோன்கள் உள்ள இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மருந்து இந்த சீவீடு எக்ஸ்ட்ராக்ட். இந்த கேமலியா ஆயில் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா சைனா, ஜப்பான் மாதிரியான நாடுகளில் வந்துட்டு ஒரு எடிபிள் ஆயில் இது. இது வந்துட்டு இப்போ தாவரங்களில் வந்துட்டு இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயில். அதே சமயம் பார்த்திங்கன்னா பூச்சிகளுக்கும் சின்ன சின்ன பூச்சிகளுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது இருக்குது. என்ன தான் மற்றவங்கலாம் வந்துட்டு ஒரு 50 வகையான பூச்சிகளுக்கு எதிராக வந்துட்டு இந்த மருந்து செயல்படும் அப்படி இப்படின்னு சொன்னாலும் இவங்க பாட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயோஸ்டிமுலண்ட் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அப்படியே அவங்க வெப்சைட்டை போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இந்த பசூரா கம்பெனியோட வெப்சைட்டை போய் செக் பண்ணி பார்த்தப்போ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் ப்ரொடக்டர் அப்படின்னு தான் வந்துட்டு போட்டிருக்காங்க. பாட்டிலில் பார்த்திங்கன்னா பயோஸ்டிமுலண்ட் அப்படின்னு இருக்குது, ஆனால் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா பிளான்ட் ப்ரொடக்டர்னு இருக்குது. ஒரே குழப்பமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை தான் அது. எனிவே இன்றைக்கி வாங்கிட்டு வந்து அதை அடித்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 800 சில்லரை வந்து அமௌண்ட் செலவு பண்ணியாச்சு. இதுக்காக என்ன ரிசல்ட் வருதுன்னு தெரியல. இதில் நான் என்ன கணக்கு போட்டேன் அப்படின்னா, இது ஒரு பயோஸ்டிமுலண்ட். எப்படி பார்த்தாலும் வந்துட்டு துளிர்கள் வந்துட்டு அதிகமாக இருக்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது உண்மை. அதே சமயம் அவங்க லேபிள்லையும் பார்த்திங்கன்னா இந்த பெஸ்ட்டுக்கு அகென்ஸ்டாக செயல்படும் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க வெப்சைட்டில் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா த்ரிப்ஸு இதுக்கெல்லாம் எகென்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒரு வகையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மைட்ஸு சின்ன சின்ன பெஸ்ட்டுக்கு அகென்ஸ்டாக வந்து இது இருக்கும் அப்படிங்கிறனாலையும் சரி, ஒரு பயோஸ்டிமுலண்ட் அப்படிங்கிற வகையிலையும் சரி, இது ரெண்டும் கலந்து இருக்கே அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக இதை நான் வாங்கி செக் பண்ணி பார்த்தேன். இதுக்கு முன்னாடி யாராவது இதை பயன்படுத்தியிருக்கீங்க, நல்லா இருக்குது, இது வந்துட்டு செம்மையான கண்ட்ரோல் பண்ணுது, வால்பேனை கண்ட்ரோல் பண்ணுது, சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு எகென்ஸ்ட் நல்லா செயல்படுது, அல்லது வந்துட்டு சின்ன சின்ன கொசு, வெள்ளை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நல்லா செயல்படுது அப்படின்னு நீங்கள் பயன்படுத்தி பார்த்துருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள், நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் இதை பற்றி. நன்றி.